ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் போடக்கூடிய செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட முடியும். 5 மார்க்கை பற்றி ஒரி பண்ணிக்கவே அவசியம் இல்லை. ஓகே, இன்றைக்கி நம்ம செட் நம்பர் 6 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம செட் நம்பர் 5 வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஓகே, இப்போ செட் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். நடவடிக்கைகள் அடிப்படையில் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுவது விவரிக்கவும். சரியா? இல்லிட்ரேட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி எக்கனாமிக் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆக்டிவிட்டி. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பங்கினை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகளை விளக்குக. டிஸ்கஸ் தி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் தி நேஷனல் இன்கம் ஆஃப் கண்ட்ரி. பொது நிதியின் எல்லைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி, அதாவது சென்ஸ்பி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சேயின் அங்காடி விதியினை அதாவது திறனாய்வு செய்க. கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் தி சேஸ் லா ஆஃப் மார்க்கெட்டிங். நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கோல்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வணிக வளர்ச்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கவும். டிஸ்கிரைப் தி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்கும். டிஸ்கிரைப் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் நிறைய எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது அடிக்கடி நம்ம கொடுக்குறதுக்கு காரணம், அப்படியாவது நீங்கள் வந்து படிப்பீங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தான். கண்டிப்பாக ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸு வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரேட் சைக்கிள் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உள்நாட்டு வணிகத்துக்கும் பன்னாட்டு வணிகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் விவரிக்கும். டிஸ்கஸ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்டு இன்டர்னல் ட்ரேட். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் உலக வர்த்தக அமைப்பின் பணிகள் மற்றும் இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டில் அதன் பங்கினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO அண்டு இட்ஸ் ரோல் இன் இந்தியாஸ், அதாவது சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கூட்டாட்சி நிதியின் கொள்கைகள். சரியா? அதாவது கூட்டாட்சி நிதியின் கொள்கைகள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப், அதாவது ஃபெடரல் ஃபினான்ஸ். தெளிவாக பார்த்துங்க. மூலதனத்தின் இறுதி நிலை உற்பத்தி நிலைக்கும், அதாவது MEC முதலீட்டின் இறுதி நிலைக்கும் உற்பத்தி திறனுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. MECக்கும் MEIக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பல்வேறு திட்டமிடுதலின் வகைகளை விவரிக்கும். டிஸ்கஸ் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். அதுக்கப்புறம் பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கத்தினை காண்க. கால்குலேட் தி, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF ஃபைல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.